கன்னிகா என்ன சமையல்? கன்னிகா இன்னைக்கு என்ன சமையல்னு பார்ப்போம். சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். பீட்ரூட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சிறுகீரை மிளகு பூண்டு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இது ரசம், புளி ரசம். இந்த பீட்ரூட்டை குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவோம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா பெரியவங்களும் நான் சாப்பிட்றதுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சுக்கின்னு எண்ணெய், கடுகு, ஜீரகம், ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டு 2 பச்சை மிளகாய் கீனி போட்டு நல்லா வதங்கட்டுன்னு நான் கடுவுலையே 4 கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இதை எடுத்து கொட்டி வெங்காயம்லாம் வதங்கின உடனே இந்த பீட்ரூட்டையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி தேவையான உப்பு போடுங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு மூடி வேவட்டணும்னு சொல்லிவிட்டு நல்ல சுருளை வந்த உடனே இறக்கிடுங்க. அருமையாக இருக்கும் பீட்ரூட் பொரியல். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்குங்க. இதுலேயே குழந்தைங்க விருப்பமாக சாப்பிட்னா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் அந்த சர்க்கரை பாகு மாதிரி ஆகிற வரையும் கலர்னிங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாதம் கலரி கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இது சிறுகீரையை அரிஞ்சு தண்ணியில் அலசி வாரி வச்சுக்கின்னு எண்ணெய், கடுகு, 2 கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு பொரியட்டோன்னு சொல்லிட்டு இந்த கீரையை அலசி போடுங்க. நல்லா சால்ட்டு தேவையான அளவு போட்டு மூடி வேகட்டோன்னு சொல்லிவிட்டு தண்ணி வைக்க வேணாம், அதுலேயே தண்ணி இருக்கும். சிம்மில் வச்சு பக்கத்துலேயே இருந்து வேகட்டோன்னு கலரி கொடுத்து மிளகு, பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு நல்லா ஆர்க்க பொடி நல்லா நுணுக்கி கீரை வெந்த உடனே போட்டு கலரி இறக்குங்க. இந்த பொரியல் செம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். செய்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சமையல் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ அனைவரும் பார்த்து வீடியோவை லைக். இது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். பருப்பு, வெங்காயம், தக்காளி விசில் வச்சுடுங்க. நல்லா விசில் வச்சு நல்லா பருப்பு குழையிட்டோன்னு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஒரு வானல் வச்சு அந்த வானலில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு தண்ணி வச்சு வேகட்டோன்னு புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி கொதிக்கிட்டோன்னு இந்த பருப்பில் எடுத்து இந்த சாம்பாரை ஊற்றி இந்த காய் வெந்ததை எடுத்து ஊற்றி எண்ணெய், கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவுங்க. சாம்பார் சுவையாக இருக்கும். ஈஸியான சாம்பார் வைக்க தெரியல அப்படின்றவங்க சுவையான சாம்பார் சூப்பராக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.